அடுத்து வரப்போறவங்க அமன் பேபி மட்டும் நினைச்சிடாதீங்க. இவர் பேர்ல தான் பால் பச்சை. நிஜத்துல உலக மகா கேடி. இப்படிதான் எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் ஒரு கை பார்க்கலாம் தான் எல்லாரும் கலக்க போறாங்க. என்ன மச்சான், அவள்தான் நினைச்சியா? இப்ப பாரு, இப்ப வரப்போறவங்க சாதாரணமான ஆள் கிடையாது. 2 பேரும் டான்ஸ்ல கில்லி. நான் உண்டு எனக்கு தெரிஞ்ச டான்ஸ் ஆடினா நேரம் போறதே தெரியாம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இப்போ உங்களுக்காக கௌரிராஜன் குழு மியூசிக். தம்பி, யாரு தம்பி இவங்கெல்லாம்? திடீர்னு எங்க இருந்து வந்தாங்க? என்னங்க எப்படி கேட்டீங்க? எல்லாம் நம்ம டிஜே டான்சர்ஸ் தான். பட்டி தொட்டிலாம் ரொம்ப ஃபேமஸ். பயங்கரமான ஆட்டக்காரங்க. பாத்தீங்களா அவங்க ஆட்டத்தை? எப்படி இருக்கு? ரொம்ப பிரமாதமா ஆடுறாங்க. ஆமா ஆமா, இதெல்லாம் ஏற்பாடு பண்ணது யாரு? வேற யாரு? உங்க மாப்பிள்ள ஆதிதான். எல்லா ஏற்பாடும் தடபுடலா இருக்குன்னு சொன்னாரு. அவர் சொன்னதுக்கு ஏத்த மாதிரி இந்த ஏற்பாடு பண்ணது அடியேன் தான். நான் வெறும் ஆஞ்சநேயர் தான். ராமபிரான் அவர் தான். அவர் சொன்னாரு, நான் செஞ்சேன். Hey,
ஒரே நிமிஷம் மைக் எடுத்து கொடுங்களேன். மைக் எடுத்து கொடுங்க. தேங்க்யூ. நீங்கள் எல்லாரும் என் கல்யாணத்துக்கு வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரிசப்ஷன் முடிகிற வரைக்கும் நீங்கள் எல்லாரும் இங்கே இருந்து ஃபங்க்ஷனை நல்லபடியாக நடத்தி கொடுக்கணும். அண்ணே, மாப்பிள்ளை ஏன் இப்படி இருக்காரு? உலகத்துல வேற பொண்ணே கிடைக்காத மாதிரி இந்த பாரதியை போய் தேடி கண்டுபிடிச்சிருக்காரு. அது கூட பரவாயில்ல, அங்க பாருங்க, 8 வயசுல ஒரு குழந்தை இருக்கா. மாப்பிள்ளை பக்கத்துல நின்னு சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கா. தெரிஞ்சோ தெரியாமலையோ ஒரு கல்யாணம் நடக்கிறது வாஸ்தவம் தான். ஆனா இதெல்லாம் பாக்குறதுக்கு நல்லாவா இருக்கு? கல்யாணத்துக்கு வந்திருக்கிற நம்ம சொந்தக்காரவங்க என்ன சொல்லுவாங்க? அந்த குழந்தை இல்லைன்னா கூட பரவாயில்ல, இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதோ தெரியல. தமிழ் தமிழ் எல்லாம் பண்றாங்க சரிதான். கல்யாணம் முடியற வரைக்கும் குழந்தைய கொஞ்சம் ஓரமா இருக்க சொல்லலாம்ல. அந்த இங்கீதம் கூடவா தெரியாது? என்ன குடும்பமும். அக்கா, இப்ப அங்க குழந்தை நிக்கிறது தானே ஒருத்தலா இருக்கு. இப்ப என்ன, குழந்தைய அங்கேருந்து கூட்டிட்டு வந்தா போச்சு. இதெல்லாம் சின்ன விஷயம் தானே. நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு நல்லா புரியுது. இத நானே பண்றேன். நானே போய் அவளை கீழே கூட்டிட்டு வரேன். தமிழ், இங்க வா. சொல்லுங்க பாட்டி. தமிழ், நீ என் கூட கீழே வந்து நிக்கிறியா? நான் கிச்சன்ல உனக்காக நிறைய ஃப்ளேவர்ஸ்ல ஐஸ்கிரீம் வாங்கி வச்சிருக்கேன், வரியா? இல்ல பாட்டி, நான் எங்க அம்மா அப்பா கூடவே இருக்கேன். தமிழ், நீ குட் கேர்ள் தானே? பாட்டி சொன்னா கேப்பல்ல. நீ இங்க இருக்க கூடாதுமா, பாட்டி கூட தான் இருக்கணும். வா, சொல்றேன்ல. நான் வரல, என்ன விடுங்க. வா தமிழ், வான்னு சொல்றேன்ல. என்ன பண்றீங்க? கையை விடுங்கம்மா. எங்க கூட்டிட்டு போறீங்க தமிழ? ஆதி, அது ஒண்ணு இல்லப்பா. தமிழ் கீழே விழுந்துருவால, நிறைய பேர் வந்து போறாங்க. அதான் என் கூட இருக்கட்டும்னு கூட்டிட்டு போறேன். யார் இவன்? பெத்த அம்மானு கூட பார்க்காம நெத்தி அடி கொடுக்கறான். அதை தாண்டி நானும் பார்த்துட்டு இருக்கேன். அப்படி அந்த பாரதி கிட்ட என்னதான் இருக்குன்னு தெரியலையே. பாரதி கிட்ட என்னமோ இருக்கு. அதான் ஆதி பாரதி மட்டும் இருந்தா போதும்னு முடிவு எடுத்துட்டான்னு நினைக்கிறேன். தமிழ், இங்க வா. அம்மா, தமிழ் ஏன் பொண்ணுமா, அவ என் கூட தான் இருப்பா. அக்கா, நடந்ததை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணாத. ஏங்க, நீங்க என்னங்க அவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டீங்க?
மாப்பிள்ள பேசினதெல்லாம் கேட்டீங்கல்ல? அன்னைக்கு எல்லாரும் முன்னாடி எவ்வளவு அசிங்கமா போயிடுச்சு. மா, நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? அத்தை ஏற்கனவே மனசுடைஞ்சு போய் இருக்காங்க. நீ அவங்களுக்கு ஆறுதல் கூட சொல்ல வேண்டாம். ஆனா நடந்ததை மறுபடியும் ஞாபகப்படுத்தாம இரு. அத்தை விடுங்க, பாத்துக்கலாம். ராஜேந்திர, லொகேஷன் இந்த அட்ரஸ் தானே? ஆமா சார், இதே அட்ரஸ் தான். ராஜேந்திர சார், நம்ம சந்தேகத்தின் பேர்ல தான் இங்க வந்திருக்கோம். ஓகே சார். இந்த போனுக்கு சொந்தக்காரன் இந்த கல்யாண கூட்டத்துல தான் இருக்கணும். ஓகே சார். எந்த பிரச்சனையும் வராம சூதானமா விசாரிக்கணும். புரிஞ்சுதா? பாப்பலாம். ஐயோ, இன்ஸ்பெக்டர் இவர் எங்க வந்தாரு? ஒருவேளை ஆதி கூப்பிட்டுருப்பானோ? அப்படியே வந்தாலும் யூனிஃபார்ம்ல எதுக்கு வந்திருக்காரு? என்ன விஷயம்னு போய் பார்க்கணும். என்னங்க, போலீஸ் எல்லாம் வந்திருக்காங்க. பாரதி, ஒரு 2 மினிட்ஸில் வந்துடுறேன். ஆதி, ரிசப்ஷன் ஃபங்க்ஷன் போயிட்டுருக்கு. வந்துடுறேன் பாரதி, இரு வரேன். எக்ஸ்கியூஸ் மீ, ஹலோ இன்ஸ்பெக்டர் சார், கொஞ்சம் அங்கே போய் பேசலாமா? வாங்க. சார் சொல்லுங்கள் சார், நீங்கள் எப்படி இங்கே? ஆதி, இது உங்க கல்யாணம் தானா? ஆமாம் இன்ஸ்பெக்டர், சாரி, தப்பாக நினச்சிக்காதீங்க. சீரியஸாகவே உங்களை இன்வைட் பண்ண மறந்துட்டேன். இட்ஸ் ஓகே ஆதி, நோ ப்ராப்ளம். நீங்க இன்வைட் பண்ணலைன்னா என்ன, இந்த கல்யாணத்துக்கு நானே வர மாதிரி ஆயிடுச்சு பாத்தீங்களா? எனிவே, ஹாப்பி மேரிட் லைஃப். தேங்க்யூ. இஃப் யூ டோன்ட் மைண்ட், நீங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நீங்க கொடுத்த ஒரு கம்ப்ளைண்ட்டை விசாரிச்சதுல ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. அது சம்பந்தமா தான் நாங்க இங்க வந்திருக்கோம். என்ன சார் சொல்றீங்க? உங்களை கொல்ல முயற்சி பண்ணவங்கள்ட்ட இருந்து கிடைச்ச செல்போன் நம்பரை வச்சு ட்ரேஸ் பண்ணி பார்த்ததுல அவங்களுக்கு ஒரு பர்டிகுலர் நம்பர்ல இருந்து உங்களை கொலை பண்ண சொல்லி அவங்களுக்கு ஆர்டர் போயிருக்கு. அந்த நம்பரை ட்ரேஸ் பண்ணி தான் நாங்க இங்க வந்திருக்கோம். ஆதி, உங்களுக்கு இந்த விஷயம் அதிர்ச்சியா இருக்குன்னு எங்களால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா நீங்க பேனிக் ஆக வேண்டாம். கல்யாணம் அமைதியா நடக்கட்டும். நாங்க வந்த வேலைய சத்தமே இல்லாம பார்த்துட்டு போயிடுறோம். நீங்க கவனமா இருங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஓகே. என்னாச்சு ஆதி, எதுவும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாரதி. ஆமா, நீங்க எதுக்கு இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க? எதுக்காக போலீஸ் வந்திருக்காங்க? அது கங்க்ராச்சுலேஷன். டென்ஷன் ஆகாதீங்க பாரதி. உங்க கல்யாணத்துக்கு ஆதி இன்வைட் பண்ணி தான் நான் இங்க வந்திருக்கேன். தப்பா நினைக்காதீங்க, நான் யூனிஃபார்ம்ல வந்துட்டேன். அதனாலதான் நீங்க பயந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். சாரி மேடம். அத சொல்லலாம்ல ஆதி. நீங்க கல்யாணத்துக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே பாரதி, நீங்க போங்க பாரதி, நான் இன்ஸ்பெக்டரை அனுப்பிட்டு வரேன். போங்க. தேங்க்யூ சார். நீங்க கேட்டுக்கிட்டதால நான் இன்னும் யாருக்கிட்டே இதை பத்தி பேசல. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஆதி. இன்ஸ்பெக்டர், அந்த ஆளை எப்படி ட்ரேஸ் பண்ண போறீங்க?
இவ்வளோ பெரிய க்ரௌட்ல ட்ரேஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டம்தான். நாங்க ட்ரை பண்ணி பார்க்கறோம். எல்லாம் ஒரு முயற்சி தான். எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்ப்போம். மாப்ள, என்ன விஷயம் மாப்ள? போலீஸ்லாம் வந்திருக்காங்க, ஏதாவது பிரச்சனையா? இல்லை மாமா, என்னை கொலை பண்ண ட்ரை பண்ணவங்களோட நம்பரை ட்ரேஸ் பண்ணி போலீஸ் இங்கே வந்திருக்காங்க. இன்ஸ்பெக்டர், நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்க. ஓகே ஆதி. ராஜதுரை, அந்த நம்பருக்கு டயல் பண்ண. பண்றேன். சார், ரிங்கு போயிட்டே இருக்கு சார். ஆனா யாரும் எடுக்க மாட்டேன்றாங்க சார். மாப்ள, ரிசப்ஷன்ல எல்லாருமே உங்களுக்காக வெயிட்டிங். இது ரொம்ப முக்கியம்தான். எல்லாரும் உங்க கல்யாணத்துக்கு தானே வந்திருக்காங்க. இன்ஸ்பெக்டர், உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நான் சொல்றது கரெக்டு தானே? மாமா, என்ன மாமா இப்படி பேசுறீங்க? இன்ஸ்பெக்டர் நம்ம கேஸ் விஷயமா தானே வந்திருக்காரு. நான் இல்லைன்னு சொல்லல. ஆதி, அவங்க சொல்றது கரெக்ட் தான். யூ ப்ளீஸ் கேரி ஆன். இந்த விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். நீங்க போய் ரிசப்ஷனை கண்டினியூ பண்ணுங்க. அவர் சொல்ற மாதிரி உங்க கேரியர்ல இது முக்கியமான நாள். மற்ற டென்ஷன்லாம் என்கிட்ட விட்டுட்டு கல்யாணம் அப்படியே போய் வேலையை பாருங்க. சரி, ஓகே இன்ஸ்பெக்டர். ஓகே ஆதி, ஆல் தி பெஸ்ட். என்ன சார், மாமனார் வீட்டில இருந்து வந்திருக்காங்க போல இருக்கு. உங்களை பார்க்க தானே வந்தாங்க. யூ, என்னையா லூஸ் தனமா வளர்ற? மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டு இன்ஸ்பெக்டர் அதான் வந்திருக்காரு. போதும் சார், போதும் சார், போதும் சார். நீங்க சொல்ற கதையை கேட்டு போர் அடிச்சு போச்சு. எனக்கு எல்லா உண்மையும் தெரியும் சார். ஆமாட்டா, ஆமா. இப்ப என்ன பண்ண போற? ஆட பாவீங்களா? அப்போ என் மாப்பிள்ளைய நீங்க தான் போட்டு தருவீங்களா? ஆமாடா, உன் மாப்பிள்ளைய கொண்டது நான் தான். என்ன பண்ண போற? போலீஸ் கிட்ட சொல்ல போறியா? போய் சொல்லு. உங்க மாப்பிள்ளைய காப்பாத்துறதுக்கு என் மாப்பிள்ளைய போட்டுட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி வந்து என் மாப்பிள்ளையோட இதயத்துக்கு வேலை பேசியிருக்கீங்க. எவ்வளோ பெரிய டிராமா பண்ணிருக்கீங்க. ஆமாண்டா, போலீஸ் கிட்ட தாராளமா போய் சொல்லு. சொன்னேன்னு வச்சுக்கோ, நீயே எங்க கூட்டுதான்னு சொல்லி உன்னைய போட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருப்ப. ஒருத்தனை பொண்ணு அவன் இதயத்தை தூக்கி இன்னொருத்தனுக்கு வச்சுட்டு என்னையும் கோத்து விடுவேன்னு சொல்றீங்க. சொல்லாம பின்ன என்ன செய்வான்? போக போற உயிருக்கு விலை பேசினவன் தானே நீ. உன்னை மட்டும் விட்டுருவாங்களா என்ன? இங்க பார், நீ இதை பத்தி வாயை திறந்த இந்த கொலையில உனக்கும் சம்மந்தம் இருக்குன்னு நான் சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். அப்புறம் நீ சொன்னி அந்த மாமியார் வீடு, அந்த மாமியார் வீட்டுக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் போகணும். எப்படி வசதி? யோசிச்சு ஒரு நல்ல முடிவா சொல்லு. நல்ல ஒரு முகூர்த்த நாளா பார்த்து இந்த கொலையை நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணோன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துடலாம். நல்லா யோசி சார். மச்சான், 2 பேரும் சர்ப்ரைஸ் ரெடியா? டேய் மச்சான், இன்னைக்கு உங்களுக்காக நம்ம சரிகம பதவி கண்டஸ்டன்ட் அக்ஷயா அண்ட் சரத் உங்களுக்காக பாட வந்திருக்காங்க. மச்சான், அவங்க சாதாரணமா வரலடா. இப்ப இருக்கிற மியூசிக் டைரக்டர்ஸ் கிட்ட அவங்க பாடாத மியூசிக் டைரக்டர்ஸே இல்லைன்னு சொல்லலாம். லெட்ஸ் வெல்கம் அக்ஷயா அண்ட் சரத்.
தான் ரிசப்ஷனே களை கட்ட போகுது.